Students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 5 coordinate geometryல exercise 5.3 பார்க்க போறோம். First sum பாருங்க. Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points 1, -5 and 4, 2 and parallel to x-axis, y-axis. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் வழியாக, இந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் ஆகிற லைனோட மிட் பாயிண்ட் வழியாக அந்த லைன் பாஸ் ஆகுது. அந்த லைனு எப்படி இருக்குதான்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும், அப்போ 2 லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகேவா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட், அதாவது இந்த 2 பாயிண்ட் ஜாயின் ஆகிற லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் 1, -5 and 4, 2. What is the formula for joining the midpoint? Midpoint formula என்ன? x1 plus x2 y1 plus y2 by 2. x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. x1 என்ன? 1, x2 4, 1 plus 4 by 2, y1 -5, y2 2. ஓகேவா, அப்போ -5 plus 2 by 2. ஸோ 1 4 ஆட் பண்ணும்போது 5 கிடைக்குது, 5 by 2. -5 plus 2 ஆட் பண்ணும்போது -3 by 2. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்த்துங்க. இது 5 வந்து 2 டேபிளில் வராது. டிவைட் பண்ணி பார்க்கும்போது உனக்கு என்ன கிடைக்குது? 2.5. இங்கே என்ன கிடைக்குது? 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.5 கிடைக்குது. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, ஸோ அந்த மிட் பாயிண்ட்டோட பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இதுதான் அந்த மிட் பாயிண்ட். ஓகே, அதாவது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 2.5ம் ஒய் ஆக்சிஸில் 1.5ம் வர பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வேணால் வரையலாம். ஓகேவா, பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரல, எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வேணால் வரையலாம். அவங்க ஆனால் கேட்குற ஈக்குவேஷன் என்ன? இட் இஸ் parallel to x axis and y axis. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படி தானே போட முடியும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக. ஓகே, தென் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி இதுதான் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? ஸோ parallel to எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ இங்கே வந்து ஒன்லி ஒய்க்கு மட்டும்தான் பாயிண்ட் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு -3/2 நமக்கு தெரியும். ஒய் ஈக்குவல் டு -3/2. 2 இந்த சைடு வந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளையில் 2y ஈக்குவல் டு -3 ஆகிடும். அகெயின் -3 இந்த சைடு வரும்போது +3 ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ax + by + c ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தால் கூட அது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா தான். ஸோ இங்கே எக்ஸ் இல்லை, ஒய் டேர்ம் இருக்குது. ஓகேவா, அப்போ இது 2y + 3 ஈக்குவல் டு 0 வந்து parallel to x axis-ஓட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்க்கணும் parallel to y axis. parallel to y axis-னா x ஈக்குவல் டு என்ன? 5/2. x ஈக்குவல் டு 5/2. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x ஈக்குவல் டு 5 ஆகிடும். 5 இந்த சைடு வரும்போது -5 ஈக்குவல் டு 0. 2x - 5 ஈக்குவல் டு 0. இது என்ன ஈக்குவேஷன்? parallel to y axis ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். parallel to y axis இது. ஓகேவா, இந்த லைனோட ஈக்குவேஷன் 2x - 5 ஈக்குவல் டு 0. நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ax + by + c ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று இருந்தால் போதும், எக்ஸ் டேர்ம் இருக்கிற டேர்ம் இருந்தால் போதும், இல்லைனா ஒய் வேரியபிள் இருக்க டேர்ம் இருந்தால் போதும். ஓகேவா, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. தேங்க்யூ.